சிறுநீர் எரிச்சல். சிறுநீர் போகும்போது அந்த நீர் கடுப்பு வரும். குழந்தைங்கலாம் பார்த்தா அலறும். சிறுநீர் போகாது. கஷ்டப்படுங்க. பெரியவங்களா இருந்தா சிறுநீர் போகல. அதேமாரி ஒரு 10, 15 நாள் கடுப்பா போனா, அதுக்கடுத்து சிறுநீரகம் பாதிப்பாயிடும். சிறுநீர் கடுப்பா போகுதுன்னு அசால்ட்டா நீங்க வந்து ரொம்ப ஜாக்கிரதை இல்லாம, அ நம்ம இது என்ன சகஜம் தானே அப்டின்னா, ஒரு 10, 15 நாள் அதே மாரி போச்சுன்னா, அதுக்கடுத்து சிறுநீரகம் பழுதடைஞ்சிரும். அதனால முன் ஜாக்கிரதை கண்டிப்பா தேவை. இதுக்கு வந்து சிறுகன் பீளை, நாட்டு தக்காளி, கொத்தமல்லி விதை, சீரகம், தண்ணீர் இதெல்லாம் கூட்டு கலவையா சேர்ந்து இப்போ மருந்தா தயாரிக்க போறோம். சிறுநீர் எரிச்சல். சிறுநீர் போகும்போது எரிச்சல் வருதுனாக்கா, அதிக உப்பு கூடியிருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அழுக்குகள் அதிகமா இருக்குது, உடம்புல சூடு அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம படுக்கிற இடம், போடுற உடைகள், சில உடைகள்லாம் போட்ட உடனே உடனே சூடாகும், உடனே அரிப்பு வரும். உள்ளாடைகள்ல போடுற சோப்பு போட்டு அதை ஈரமா போடுவாங்க சில பேர். அந்த ஈரமா போடுறதெல்லாம் போடாதீங்க. அரிப்பு, எரிச்சல், வலி இதெல்லாம் வந்துரும். நெறைய சிறு சிறு கொப்பளங்களும் வந்துரும். குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னு நெனச்சு ஈரமா போடுவாங்க. ஆனா, அந்த மாதிரிலாம் போடவே கூடாது. சூடாகுற மாதிரி உள்ள போடுற இன்னர் அந்த மாரி இதெல்லாம் வந்து போடாம, காட்டன் கிளாத் அந்த மாதிரி இருக்கிறத பயன்படுத்துனீங்கனாக்கா, உங்களுக்கு அந்த உடம்பு எவ்வளோ நேரம் நீங்க உட்கார்ந்திருந்தீங்கனாலும், நிண்டு வேலை பார்த்தீங்கனாலும் சூடாகாம உடையும், நம்ம உட்கார்ற இடத்தையும் பார்த்துக்கிறணும். நம்ம அதிக நேரம் உட்கார்றோம் அப்படின்னாக்கா, காட்டன் டவல் அந்த மாரி சுருட்டி வச்சு உட்கார்ந்தீங்கனாக்கா, அந்த மாதிரி எரிச்சல் இதெல்லாம் வராது. முக்கிய காரணங்கள் வந்து குளிர்ச்சி தர்ற மாதிரி கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்குறோம்னாக்கா, ஒரு 1 மணி நேரம், 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் உலாத்திட்டு, சும்மா தண்ணி குடிச்சிட்டு அல்லது நம்ம பாத்ரூம் போயிட்டு கை, கால் கழுவிட்டு அந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கிட்டீங்கனாக்கா, உங்களுக்கு அந்த அதிகமா வந்து சிறுநீர் போறப்போ வலிக்கிறது, எரிச்சல், அடைப்பு அந்த மாதிரிலாம் வராது. சிறுநீர் போறப்ப எரியுதுன்னா, ஆணா இருந்தாலும், பெண்ணா இருந்தாலும், அத சரி பண்றதுக்கான மருந்து தயாரிக்கும் முறைய பத்தி பார்க்கலாம். ஒரு 50 மில்லி தண்ணீல, சிறுசா இருந்தாலும், பெருசா இருந்தாலும் ஒரு தக்காளியினுடைய சாறு மட்டும் சேர்த்துக்கலாம். விதையோட சேர்ந்து சாறு மட்டும் சேர்த்துக்கோங்க. தக்காளி விதை, சாறு. அது கூட சிறுகன் விலை, தனியா, சீரகம் 3 அரைச்சு எடுத்த சாறு கூட ஒரு 20 மில்லி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது லேசா புளிப்பு, துவர்ப்பு, இனிப்பு 3ம் சேர்ந்த சுவையா இருக்கும். எரிச்சல் வந்த உடனேயும் நம்ம உடனேக்கு உடனேயும் அத எடுத்து தயார் பண்ணி குடிச்சிட்டிங்கனாக்கா, உங்களுக்கு அந்த சிறுநீர் போறப்ப எரியிறது, எரிச்சல், வலி அந்த மாரிலாம் இருக்காது. இத நீங்க 3 நாளைக்கு குடிங்க. அதுக்கப்புறம் சரியா போயிரும். தலைக்கு நல்லா எண்ணெய் வச்சுக்கிறணும். நெறையா வந்து மோரு, பால் பொருள்கள அந்த தயிரா குடிக்க வேண்டாம். தயிர் குடிச்சீங்கனாக்கா, உங்களுக்கு வந்து சூடாகும். இன்னும் வந்து எரிச்சல் கூடும், புண்ணு ஆயிரும். அதனால மோரா குடிக்கலாம். பால் பொருள்கள் வந்து தண்ணியா பாலு, ஆட்டுப்பாலு அந்த மாரி குடிச்சீங்கனாக்கா, இந்த மருந்தோட சேர்ந்து குடிக்கிறப்போ, உணவும், மருந்தும் சீக்கிரமா நோய குணப்படுத்தும். சிறுநீர் எரிச்சல், நாட்டு தக்காளி, கண்ணுப்பிழை, சீரகம், கொத்தமல்லி விதை. அது கூட நல்லா கூட்டு கலவையா சேர்ந்து மருந்து அரைச்சு எடுத்திருக்காங்க. இது அப்படியே மெதுவா குடிச்சோம்னா, அந்த நீர் கடுப்பு வந்து சரியாயிரும். நீர் கடுப்பு சரியாவறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்த பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.